அடுத்ததாக பெயர் சொல்லும் பிள்ளை அது கமல் படம், ஊர் சொல்லும் பிள்ளை இது பேரரசுவின் அடையாளம். திரு பேரரசு அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக டாக்டர் ஈகை கே கருணாகரன் அவர்கள் தென் சென்னை மாவட்ட பிரதிநிதி, திமுக மாநில தலைவர், தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் நியமன செயற்குழு உறுப்பினர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அனிதா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர் அவர்களை மேடைக்கு பணிவன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு JS ராமநாதன் அவர்களை தலைமை நிர்வாக அதிகாரி, ஜாம் சினிமாஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு சாய் சுரேஷ் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து RK சுரேஷ் அவர்களையும் பணிவன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு ராஜசேகர் அவர்களையும் பணிவன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு கூல் சுரேஷ் அவர்களையும் பணிவன்போடு அழைக்கின்றோம். அடுத்து டைரக்டர் பாரதி குமார் அவர்களையும் பாரதி மோகன் அவர்களையும் பணிவன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சிந்து ஜோவிதா, சிந்து சாய்குமார் அவர்களையும் பணிவன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சித்தூர் ஆந்திரா சுப்பிரமணி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக
பாக்கியம் சினிமா ஆசிரியர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், மக்கள் தொடர்பாளர் வரவேற்புரை வழங்குவார். என் உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, பத்திரிகை தோழர்களே, ஓகே ரெடியாமா? அன்பு நண்பர்களுக்கும் உண்மை உள்ளம் கொண்ட தூய உள்ளம் கொண்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் வந்ததுக்கு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு வின்ஸ்டார் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். பொன்னாடை செலுத்துவார். அடுத்து பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார்கள். அடுத்து கருணாகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்ததாக ஆர்.கே. ரமேஷ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். பிரதர் நெல்லை கூட அப்படியே வாங்க சார். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் புக் வெளியிட்டா உங்களுக்கு தான் புக் வெளியிட்டா? ஆமா, புக் வெளியிட்டு ஒரு சால்வ் கொடு முரளி, ஒரு சால்வ் புக் எடு, ஒரு புக் எடு. ஏப்ரோ வாங்க வாங்க.
அடுத்து சினேகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முப்பெரும் விழாவிற்காக வருகை தந்திருக்கும் அங்கர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்காங்க. அவங்கள இப்போ கவிதை படிக்க போறாங்க. இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். பாக்கியம் சினிமாஸ் பேரே அழகாம். 14 வருடங்கள் பெருமையின் பாதையில் முப்பெரும் விழா என்று மிளிரும் தருணம். முகமொன்றாய் கலைவிழி மகிழ்வில் புனிதமாம். திரையுலகின் கனவுகள் மலர்ந்த இடம் இது. திறமைக்கும் தேடலுக்கும் தங்க நிழல் இது. அரங்கமாய் அழகுறும் ஒளியிசை மேடையில் அன்பும் ஆர்வமும் அலங்காரமும் மிளிர்கின்றது. வானம் தாண்டும் கதைகள் இதன் சுவடல்லவா? வாழ்க்கை தொட்ட தருணங்கள் இதழ் விரிப்பல்லவா? பாடல்கள், பேச்சுக்கள், பார்வையில் கண்ணீர், சிரிப்புக்கள் சொரியும் பாக்கியம் சினிமாஸ் ஒரு பொக்கிஷ களஞ்சியமே. அழகிய நடிகர்கள் அடையாளம் கண்ட இடம், அவர்கள் கனவுகள் பலித்த இடம், பல்துறை சார்ந்தவர்களுக்கு என்று பரிசளித்து பெருமை சேர்த்து மௌனம் கொள்ளும் பாக்கியம் சினிமாஸ் பாக்கியம் பெற்றது. இதனால் பலர் வாழ்வும் மலர்கின்றது. இதன் பக்கம் எப்போதும் வெற்றியே. பாடல்கள் பாரதி போல, வசனங்கள் வாகீசன் போல, படைப்புகள் பசுமை பூத்த சிந்தனை வாசலாய், திரை உலகின் திறமையை தழுவும் தேனீக்கள் பாக்கியத்தின் பாசத்தில் பனிமுத்தாய் பொழிகின்றது. இன்று விழா ஒளிரும் வெண்கதிர் போல இனிதாய் பரவி எல்லையற்ற பாராட்டுக்களால் நிறையட்டும். பாக்கியம் சினிமாஸ் எனும் பெயர் வானளாவும் உச்சியை தொடட்டும். வாழ்த்தும் என் வண்ணமொழி இந்த மேடையிலே வாசலாய் விடியட்டும். வெற்றி சுகநிலவாக வளரட்டும். புகழின் மலையில் நனையட்டும். உங்கள் பயணம் பார் எங்கும் பரவட்டும் என பாராட்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி. நாஞ்சியா. குடும்பத்தின் ஒரு பவள விழா. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இயக்குனர் பெருமக்கள், நடிகர் பெருமக்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சினிமா, அதுதான் பாக்கியா சினிமா. இயக்குனரும் தயாரிப்பாளரும் அன்பு தம்பியை பற்றி மேடையிலே அன்பு சகோதரி கண்டியிலிருந்து, இலங்கை நாட்டிலிருந்து நம் தமிழகத்திற்கு வருகை தந்து இந்த மேடையிலே ஒளிபரப்பாளராக உரையாற்றி கொண்டு இருக்கும் அன்பு சகோதரிக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் லாரியில் வந்தார், பைக்கில் வந்தார் என்றெல்லாம் கூறினார்கள். யார் எப்படி வருகிறார் என்று முக்கியமில்லை, அவருடைய செயல்பாடு எப்படி என்பதுதான் நாம் உள்நோக்க வேண்டும். அப்படி ஒரு சூழலில் அவர் செயல்பாட்டால் இன்று 14ஆம் ஆண்டு துவக்க விழாவும் 13ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் பெற்று ஒரு அற்புதமான பாக்கியம் சினிமாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவும், அவர் நடித்து மிக விரைவில் வெளிவரக்கூடிய மக்கள் தொடர்பாளன் என்னும் ஒரு அற்புதமான சினிமாவும் வர இருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு இங்கு வந்திருக்கும் அனைத்து மக்களும் நம்மளால் முடிந்தவரை இந்த திரைப்படம் வெளியாகும் நேரத்தில் திரையரங்கில் சென்று அனைவரும் படம் பார்த்து அவரை ஊக்கப்படுத்தும் வகையிலே, இந்த திரைப்படம் வெற்றி அடைகின்ற வகையிலே
உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கூறி, தம்பி மேலும் பல படங்களை தயாரிக்க வேண்டும், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும், புதிய இயக்குநர்களை உருவாக்க வேண்டும், சினிமா துறை அழிவுப்பாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். சினிமா தயாரிப்பாளர் சங்க செயற்கை உறுப்பினர் என்ற முறையிலே எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கண்மணி சீனிவாசன் அவர்களை உரையாற்றுவதற்காக அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. என்னை இந்த விழாக்கு அழைத்ததுக்காக மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த விஷயம் என்னன்னா, சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நாட்டை ஆள்றது அந்த சினிமா தான். இந்த சினிமா துறை ஒரு கோயிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம் கூடுறதும் அதிகமான விஷயங்கள் தெரியறதும் இந்த சினிமா மூலியமாக தான். மக்களை சென்றடைறது இந்த சினிமா. இந்த சினிமா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாங்கிறது வெரி ஸ்ட்ராங் மீடியா. இந்த சினிமா சாதாரணமாக எல்லாராலையும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா முயற்சி தான். சொன்னார் பாருங்க, எப்படி வேணா வரலாம், ஆனால் அவங்களோட திறமைகள் தான் இங்கே வெளிப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லார்கிட்டையும் திறமை இருக்கு. அந்த திறமையிலையும் மிகவும் வலிமையான திறமைகள் நிச்சயமாக வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. நாங்கள் நிறைய சினிமாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் சென்சார் போர்டில் இருக்கிறதுனால நிறைய பலவிதமான சினிமாக்கள் பார்ப்போம், பலவிதமான விஷயங்கள் பார்ப்போம். அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஒரு சினிமா எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு ஷார்ட் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ பேரோட உழைப்பு இதில் அடங்கியிருக்கு, எவ்வளோ பேருக்கு இது வாழ்வாதாரம் தருது. இந்த சினிமா துறைங்கிறது இது சின்ன விஷயமே கிடையாது. இன்னைக்கு நாட்டை ஆள்றது இந்த சினிமா தான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இது பேரும் புகழும் பெற்று இருக்கிற இந்த சினிமா துறை இந்த விழாக்கு என்னை அழைச்சி உங்களை வாழ்த்து சொல்றதுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் நிச்சயமா ஒவ்வொருத்தரும் இந்த துறையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா வரணும், நல்ல வாழ்த்து பெறணும். இது முயற்சியை விடக்கூடாது. எந்த முயற்சி தான் திருவினையாக்கும்ன்ற மாதிரி இந்த முயற்சி, சினிமாங்கிற முயற்சி கையில பிடிக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க புலிவாலை பிடிச்ச மாதிரி. ஆமா, புலிவாலை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா விடாதீங்க. இதுல ஜெயிக்கிறதுக்கான உங்க முயற்சிகள் நிச்சயம் தேவை. உங்களை எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக முகமது சபீர், தயாரிப்பாளர், படம் ராஜமுத்திரை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக 14ஆம் ஆண்டு சிறப்பு மலரினை இயக்குனர் பேரரசு அவர்கள் வெளியிட அனைவரும் பெற்றுக்கொள்வர். என்ன போட்டோனா இங்கிட்டு வந்து அண்ணா திரும்பி நில்லாம். அப்படியே அப்படியே ஒரு குரூப் பிக்சர் புக்கோட வாங்க ஃப்ரெண்ட் வாங்க சார். அப்படியே புக்கா சார் தெரியுறாங்க. வாங்க மேடம், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. ஒரு புக் அடுத்ததாக டீசர் வெளியீடு இப்போது இடம்பெற இருக்கிறது. பேரரசு அவர்கள் இப்போது வெளியிடுவர்.
வந்திருக்கின்ற திரைப்படத்துறை மற்றும் இதர துறையை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய மனப்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும், இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் கருணாகரன் அவர்களே மற்றும் திரைப்படத்துறையை நன்மைக்காக நாள்தோறும் உழைத்துக் கொண்டிருந்து எல்லார் குறைகளையும் ஒரு சாலவன் போல தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் என் அருமை சகோதரர், என்னுடைய 30 ஆண்டுகால அன்பிற்குரிய என் அருமை இயக்குனர் பேரரசு அவர்களே மற்றும் என் இணைய நண்பர் சாயி சுரேஷ் அவர்களே மற்றும் திரைப்படத்துறைக்கு புதிதாக வந்து பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் AK சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் இந்த திரைப்படத்துறையில் ஓடாத படங்களையும் ஓட வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி கூல் சுரேஷ் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, இயக்குநர்களே மற்றும் என்னுடைய துறையை சார்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஒரு 25 ஆண்டுகளாக இந்த திரைப்படத்துறைக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஒரு சாதனையாளனாக என்கின்ற முருகன் என்கின்ற வின்ஸ்டார் விஜயை பற்றி நான் ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். அரை நிமிஷம் தான் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமை கழக பேச்சாளர், எங்க அண்ணன் கருணாகரன் வழியிலே சென்று கொண்டிருக்கிறவன். என்னை 10 நிமிடத்தில் பேச சொல்கிறார்கள். பரவாயில்லை, இருந்தாலும் நான் பேச வேண்டியது என்னன்னா, மக்கள் தொடர்பாளன் அந்த டைட்டிலுக்கு முழுமையான ஒரு சொந்தக்காரரான இந்த நம்முடைய முருகன் என்கின்ற வின்ஸ்டார் விஜய் நிச்சயமாக ஒவ்வொரு சினிமா கலைஞனும் பாராட்டியே தர வேண்டும். ஒரு கைத்தட்டல் தட்டி விடுங்கள். இந்த மக்கள் தொடர்பாளர் என்ற வார்த்தைக்கு இதைவிட தகுதியான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், நடிகர் மற்றும் செய்தி தொடர்பாளர் யாரும் இருக்க விட முடியாது. நான் போன மாசம் சன் ஆஃப் காளிங்கராயர்னு ஒரு திரைப்படத்தை எடுத்தேன். அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு திரைப்படம். கருணாகரன் அண்ணர்கள் வெளியிட்டார்கள். அது மே மாசம் 4ஆம் தேதி வெளியிட்டப்பட்டு ஒரு 68 தேர்தல்களில் 2 வாரம் ஓடிச்சு. அந்த திரைப்படம் வெளிவருவதற்கு மிகவும் 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 எனக்கு உதவியாக இருந்தார் நம்ம தம்பி மக்கள் தொடர்பாளர். அது மாதிரி ஒவ்வொரு புதிதாக வருகின்றவர்களுக்கும் ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்துல எனக்கு ஒரு பரிசு வழங்க, நான் எப்போதுமே இந்த பரிசுக்கு ஆசைப்பட மாட்டேன். என்னுடைய தொழில், என்னுடைய தயாரிப்பு, என்னுடைய நிர்வாகம், என்னுடைய இயக்குனர், என்னுடைய கிரியேட்டிவிட்டி போயிட்டே இருப்பேன். இப்படி பரிசுகளை ஆசைப்பட மாட்டேன். ஆனா முதல் ஒரு திரைப்படம் எடுத்து அதை வெளியிட்டு அந்த திரைப்படத்திற்கான பரிசை என்னுடைய அன்பு தம்பி வின்ஸ்டார் விஜய் மூலமாக இந்த பாக்கியம் சினிமாவில் பெற்றுக் கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். 14 ஆண்டு கால உழைப்பு. ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் தயாரிப்பாளராக இருந்து, இயக்குனராக இருந்து, நடிகராக இருந்து அந்த படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு ஏற்பாடு செய்து இந்த சினிமாவை இன்னும் ஒரு உயிருடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த உள்ளங்களால் தான் சினிமா வாழ்கிறது. பேரரசு இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடத்திலும் உண்மை இல்லை. படம் ரெடி ஆகுறதுல இருந்து, ப்ரொடக்ஷன்ல இருந்து, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து, அது போஸ்ட் அடிச்சு வெளியில போறதுல இருந்து, தியேட்டருக்கு போறதுல இருந்து, தியேட்டர்ல இருந்து மறுபடியும் திரும்பி அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது தியேட்டர்ல மக்கள் வர்ற வரைக்கும் எதுலையுமே உண்மையான சம்பவங்கள் நடக்கல. அங்க நிறைய மால்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. அந்த பிராக்டிஸ்னால தான் சினிமா இன்னும் வாழாம இருக்கு. அதுல உண்மையும் சத்தியமும் இருந்தா எந்த திரைப்படமும் ஜெயிக்கும். நேர்மையான படங்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. அதனால இந்த மக்கள் தொடர்பாளன் என்ற திரைப்படம் வெற்றி அடையவும் அவருடைய அயராத முயற்சிக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்து நம்மளும் பின்புலமாக இருந்து அவர் ஓடுகின்ற ஓட்டத்திற்கு பின்புலே அவரை தள்ளிவிட்டு நாமும் அவருக்கு உறுதுணையா இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான காலை வேளையில் அவரையும் அவருடைய சினிமா தயாரிப்பு நிறுவனத்தையும் அதை சேர்ந்த நண்பர்களையும் வாழ்த்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து RK ரமேஷ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். பாக்கியன்றது அவங்க அம்மா பேருன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த பாக்கியம் பேர் வச்சதுக்கு அவர் ரொம்ப பாக்கியம் அடைஞ்சிருக்கணும். பாக்கியம் சினிமாவை ஜெயிக்க போறாரு. ரொம்ப அனைவருக்கும் வந்த அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் வரவேற்கிறேன். அண்ணன் கருணாகர் அண்ணன், அண்ணன் பேரரசு அண்ணன், எங்களுடைய நண்பர், ரொம்ப சிறு வயசுலேயே நாங்கள் பார்த்துருக்கோம். குல் சுரேஷ் அவர்களையும், மற்றும் நம்ம பாக்கியம் சினிமாஸ் ரொம்ப ஒரு பிடிச்ச நண்பர் எனக்கு. அவர் எங்கே வேணாலும் வந்து எங்கே நாங்கள் பார்க்குறோமோ அந்த இடத்துல மீட் பண்ணிவிடுவோம். அந்தமாரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி அனைவருக்கும். அடுத்ததாக தயாரிப்பாளர் முகமது சபீர் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் சஃபி. ராஜமுத்திரையில ராஜபுத்திரன் மூவியோட தயாரிப்பாளர். வின்ஸ்டார் விஜய் அவர்களுக்கு இந்த படம் வெற்றி அடையணும்னு ஒரு வாழ்த்துக்கள். என்னை முதல்ல ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தயாரிப்பாளராக வந்திருக்கேன். அடுத்த வருஷம் நடிகராக வருவேன். நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் சாய் சுரேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். அடுத்ததாக தயாரிப்பாளர், ஹீரோ, இயக்குனர், பொது சேவை வியாபார அங்கம் இரா ஹரிக்குமார் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். இங்கே வருகை தந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பாக்கியம் சினிமா 14ஆம் ஆண்டு விழா, 13ஆம் ஆண்டு நிறைவு விழா, மக்கள் தொடர்பாளர் டீசர், பாக்கியம் சினிமா புத்தகம் வெளியீட்டு விழா, முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு புத்தகம் நடத்துவது என்று ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. 14ஆம் ஆண்டு விழா இங்கே சிறப்பாக வந்து ஒவ்வொரு வருடம் தொடர்ந்து நடத்தி வருகிறார். இந்த நேரத்தில் மக்கள் தொடர்பாளர் விஜி முருகன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொது சேவை வியாபாரி சங்கம் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட நாள் எனக்கு அவர் தெரியும். கஷ்டத்திலிருந்து வந்தவர், என்னால முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இன்று வரை பாக்கியம் சினிமா புத்தகம் நடத்தி வருகிறார். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்னுடைய படம் அரியின் திரைப்பட வரலாறு என்ற படம் நான் தயாரித்து ஹீரோவாகவும் நடித்து இயக்கி கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தும் நான் செய்திருந்தேன். அதற்கு ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு பிஆர்ஓவாக எனக்கு சேவை செய்தார். ரொம்ப சிறப்பாக பிஆர்ஓவாக இருந்தார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் வரக்கூடியவர்களுக்கு இன்னும் கதர் ஆடியும் வைத்திருக்கிறார். நான் எங்கு சென்றாலும், நான் கோவில் திருவிழாவுக்கு அதிகமாக செல்வேன். அங்க போற இடத்துல என்னுடைய கார்ல நான் எப்பயுமே அந்த கதர் ஆடியை வைத்திருப்பேன். அந்த ஐடியா போன வருடம் இவருக்கு நான் சொல்லியிருந்தேன். சால்வையை அணிவிக்கிறார்கள், அதை உபயோகப்படுத்த முடியாமல் அணிவிக்கிறார்கள். அதை வந்து நீங்க அந்த கொடுக்கிற சால்வையை யூஸ் பண்ற மாதிரி கொடுங்க. கதர் ஆடை நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ கிராம பகுதிகளில் தறி நெய்து கஷ்டப்பட்டு அந்த கதர் ஆடியை உற்பத்தி செய்கிறார்கள். அவர்களுக்கும் நம்ம ஒரு உற்பத்திக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும், கொடுக்கறதும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இது நீங்களும் பின்பற்றுங்கன்னா. போன வருடம் ஆண்டு விழாவுக்கும் நான் வந்திருந்தேன். அவர் சால்வை அனைவருக்கும் அந்த கதர் ஆடி கொடுத்தாரு. அந்த ஒரு சேவை உண்மையிலேயே அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நானும் அதை நான் பண்ணிட்டு வரேன். ஏன்னா மற்றவங்க நீங்களும் சரி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதை நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்த இப்போ வச்சிருக்காரு, இன்னும் எல்லாரும் கொடுக்க போறாரு.
அந்த கதர் ஆடை நம்ம துடைக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இதை வந்து பின்பற்றணும். அதே மாதிரி படம் வந்து எவ்வளோ பேர் எடுத்து லாஸ் ஆகுறாங்க. அந்த சினிமா துறைக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு படத்தை அது நல்ல மெசேஜ் உள்ள படமாக இருந்தால் நம்ம நஷ்டம் ஆக போகிறதில்ல. அது வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிட்டு நான் படம் எடுத்தேன் நஷ்டம் ஆகிட்டேன் லாஸ் ஆகிட்டேன்னு கஷ்டப்படுறாங்க. என்னுடைய படம் கூட பார்த்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட் அரியின் திரைப்பட வரலாறு இப்பயும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்கும். நான் 200 நாள் என்னுடைய படத்தை பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணேன். நிறைய தேட்டர் கிடைக்கல, சில தேட்டர்கள் 200 நாள் ஓட்டினேன் நான். காரணம் மெசேஜ். என்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் சாதிக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் காதல் கல்யாணம்னு யோசிக்கணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய இளைஞருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சு காதல்ல விழுந்து படிச்சுட்டே வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால மெசேஜ், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கும்போது படம் நல்லா ஓட போகுது. ஏன் நம்ம நஷ்டமாக போறோம்? இந்த ஒரு மெசேஜ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம படம் பார்க்க வரவங்க ஆடியன்ஸு அவங்களுடைய கவனம் எல்லாமே வந்து நான் அந்த தேட்டரில் தான் இருக்கும். ஹீரோ என்ன செய்கிறாரோ, இயக்குனர் என்ன சொல்ல வராரோ அதை தான் அவங்க மைண்டில் ஏற்றி அதை பின்பற்றுவாங்க. நிறைய இந்த கத்தியில குத்துறது, ரேப் சீனு, இது மாதிரி பார்க்கும்போது இளைஞருங்க வந்து கெடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்க கூடாது. இப்படிலாம் எடுத்தாதான் படம் பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. என்னுடைய படத்துல பாருங்க, ஒரு இடத்துல கூட கத்தியில குத்துற சீனோ செக்ஸி சீனோ ஆபா சீனோ இருக்காது. ஆனா என் படம் 200 நாள் ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு? மெசேஜ் இருந்துச்சு, இளைஞருங்க ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்து பார்த்தாங்க. அது மாதிரி ஒரு மெசேஜ் உள்ள படமா கொடுங்க, கண்டிப்பா மக்கள் பார்ப்பாங்க. இப்போ ஒரு 4 பேர் பார்த்துட்டு 10 பேர் பார்த்துட்டு போயிட்டு சொன்னாலும் இந்த படத்துல மெசேஜ் இருக்கு, நம்ம குடும்பத்தோட குழந்தைகளை கூட்டு போலான்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும். இந்த நேரத்துல பொது சேவை வியாபாரி சங்கம் சார்பில், ஒரு தயாரிப்பாளர் சார்பாக, இயக்குனர் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார், எல்லா மக்களுடைய ஆசீர்வாதம். ஓகே. அடுத்ததாக தயாரிப்பாளர் ராஜசேகர் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். பாக்கியம் சினிமாவின் 14ஆம் ஆண்டு விழா மற்றும் மக்கள் தொடர்பாளன் டீசருக்கு வந்த அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம், வணங்குகிறோம். மக்கள் தொடர்பாளன் டீசர் நம்ம பார்த்தோம். அவர் நம்முடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆக்சுவலாக டீசரில் சொன்னது விட அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அம்மா அப்பா தம்பி யார் கூட கை விட்டுருவாங்க, பட் உழைப்பு மட்டும் கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அவர் வந்து உழைப்பை வந்து அவ்வளவு நம்புறவர். அதனால தான் இந்த அளவுக்கு அவர் உயர்த்த அடைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இயக்குனர் பேரரசு சார் அவர்கள் படம் பார்த்து தான் விஜயோட ரசிகராகவே நான் மாறினேன். திருப்பாச்சி, சிவகாசி படமெல்லாம் நம்ம சினிமாவை பக்கம் திருப்பினதும் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் அவரை பார்த்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கருணாகரன் ஐயா, கூல் சுரேஷ், இவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். அடுத்ததாக மக்களின் மனங்களை வென்ற கூல் சுரேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டு. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் மக்கள் தொடர்பாளன் வின்ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும். இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முப்பெரும் விழா, முப்பெருக்கு அதுக்கு மேலே எப்படி சொல்ல, நப்பெரு அப்பெரு அப்படி எதுவும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. பட் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது பேரரசர், கருணாகரன் சார், இப்படி பல விஐபிங்க முன்னாடி நான் பேசுகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க போல் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் முகம் வந்து எனக்கு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு. எப்படின்னாக்கா, அவர் கூட ஒருத்தர் யாரையா கூட்டிகிட்டு வந்துருப்பார். அவர் ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காரு, பொண்ணுங்களா பார்த்து கொடுத்துன்னு வந்தார். நானே போய் வாலண்டியாக வேற பேச்சு வேற கொடுத்தேன். அப்போ கூட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா தம்பின்னு கேட்கல.
கூல்ட்ரிங்க்ஸ் கடை எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படி சார். ஒரே கூல்ட்ரிங்க்ஸாக இருந்துச்சு. கூல் சுரேஷ்க்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கல. என்னால் நன்றி கருணாகரன் சார். ஆர்கே ரமேஷ் எங்கே பார்த்தாலும் என்னை அன்போட அழைப்பவர். அவர் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாரதி மோகன் சார், ரயிலுக்கு நேரமாச்சு தானே சார், ரயிலுக்கு நேரமாச்சு அந்த படத்தோட இயக்குனர். ஆனால் இன்னைக்கு எதுவும் எனக்கு நேரம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி உட்காந்து சார் நீங்கள் முன்னாடி வாங்க சார், முன்னாடி வாங்க சார், வாங்க சார். ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் முன்னுக்கு வரவே முடியாது. வாங்க சார் உட்காருங்க. இப்போ சமீபத்தில் காளிங்கன்னு ஒரு படம் கூட இயக்கியிருந்தார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இந்த இனிய மேடையில் சில இடத்துல என்னை மேடை கூப்பிடாம கூட விட்டாங்க. டக்குன்னு பிஆர்ஓ கார்த்தி போய் நான் கூல் சுரேஷனை கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பிஆர்ஓ ராமஜெயம் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போ நான் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு என்ட்ரி ஒன்று சொன்னீங்க. என்ன சார் சொன்னீங்க சார்? பிஆர்ஓ சார் ராமஜெயம் சார் வேணாமா? என்ன சொல்லி கூப்பிட சொன்னீங்களா? ஸோ அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் தேக்குவிப்பான் அப்படின்னு. ஆனால் இவர் வந்து சோகா வைத்திருக்காரு சார். இங்கே வாங்க சார். இல்லை இல்லை, விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சாங் நல்லா அருமையாக இருந்துச்சு. சூப்பர். உண்மையிலேயே யார் வேணா என்ன வேணா எது வேணா சொல்லலாம். ஆனால் ஒரு படத்தில் நடித்து அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். அது சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கஷ்டம் என்னன்றது நான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? இதுக்கு கை தட்டாதீங்கப்பா, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, உண்மைதான். நான் அது சொல்லலாம்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் அந்த சாங் பார்க்கும்போது தெரிஞ்சுது, அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு 10 தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில் படுத்து இப்படி ஆடும்போது ஒரு 10 சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு 10 சிவகார்த்திகேயன் அதுக்கான ஒரு அறிகுறி இருந்துச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த மக்கள் தொடர்பாளர் வின்ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார். இந்த வின்ஸ்டார் விஜய் இன்னும் ஒரு வருஷத்தில் தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. வாழ்த்துக்கள். உடனே கட்சி ஆரம்பிச்சிடன்னு சொல்லுவீங்களா? அரசியல் ஒரு சாக்கடை, நான் விட மாட்டேன். அது என்னப்பா இவ்வளோ ரகசியமா வந்து சொல்லிட்டு போறீங்க? இவருக்கு வந்து இளந்தென்றல் விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா இளந்தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. விஜய் சார் ரசிகர்களே நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க இளைய தளபதி அப்படின்னாக்க விஜய் சார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு. அந்த படத்தோட பேர் வசந்த வாசல். வசந்த வாசல் படத்துல இளம் தென்றல் விஜய் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரே போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இளைய தளபதி, இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ விஜய் சாரோட ரசிகர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்போ எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாக்கியம் சினிமாஸ், இந்த பாக்கியம் சினிமாஸில் 14ஆம் ஆண்டு விழா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர், அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சார் வந்து தட்டுங்க. ஏன்னா உடல் பொருள் ஆவி அனைத்துமே பேரரசர் சார் வந்து சினிமாவுக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் அவர் கூட தொடர்ந்து ஒரு 15 வருடமாக பயணித்து வருவோம். அதனால் எனக்கு தெரியும். இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா குத்து விளக்கு ஏற்றும் போது அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் மேலே பாருங்கள் சார் அப்படின்னு. சார் இது வரைக்கும் எவ்வளோ குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பாரு, எத்தனை சினிமா நிகழ்ச்சிகளுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பாரு. அதனால முதல்ல அந்த விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேலே பாருங்கள், இங்கே விளக்கும் பற்ற வைக்க முடியாது, உங்களுக்கும் போஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி எல்லாமே சகலமும் தெரிந்தவர் தான் பேரரசர் அவர்கள்.
அதனால் அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் அப்படின்றதில்ல. அப்புறம் இன்னொரு பேரர் சார்ன்றதுனால சொல்லலாமான்னு தெரியல, ஒரு மன வருத்தம். சமீபத்தில் சார் பேசும்போது, சார் சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு. அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த சினிமாவுக்காக, உங்களுக்காக, மக்களுக்காக, சினிமா தொழிலாளர்களுக்காக, இயக்குநர்களுக்காக, தயாரிப்பாளர்களுக்காக அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது சில பேர் அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு. உங்களுக்கு அர்ஜென்ட் இருக்கு. இப்போ எல்லாருக்குமே வேலைகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இப்போ எங்களை மாதிரி, ஏன்னா இப்போ நாங்களாம் வரும்போது ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் ஆகி வரமாட்டோம். வந்த இடத்துல தான் சரி என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வருமே. அதனால் சாரோட சார்பாக நான் இந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். இந்த பாக்கியம் சினிமாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சாரை வாழ்த்துறதுக்காக வந்தனோ, அதையும் தாண்டி பரமசிவன் பாத்திமா அந்த படத்தில் நான் நடித்ததுக்காக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தராங்க. ஸோ இந்த பெருமைகள் அனைத்தும் இசக்கி கார்வண்ணன், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அவர்களுக்கு தான் இந்த பெருமைகள் அனைத்தும் போய் சேரும். மேனேஜர் முருகேசன் சார் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னாக்க இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னோன்னா டைரக்டருக்கு டக்குன்னு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன். மேனேஜர் முருகேசன் சாருக்கு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன். என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் நான் நடிக்காத கதாபாத்திரம், எனக்கு சோலோவாக சாங்கு, ஒரு காதலி, ஒரு ஃபைட்டு, இப்படி எல்லாமே ஒரு ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் கொடுத்து அன்றைக்கி நடிக்கும்போதே சொன்னாங்க, சார் இந்த படத்தில் பரமசிவன் பாத்திமா படத்தில் நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னது உண்மையாக பழித்து விட்டது. இன்னைக்கு இந்த பிரசாத் லேபில் பாக்கியம் சினிமா சார்பாக பரமசிவன் பாத்திமா படத்தில் சிறந்த நடிகர் கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்குறது, ஒரு அவார்டு வாங்குறது, பேரர் சார் கையில் வாங்குறது, இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எதுக்காக பேரர் சார்னு எழுதி சொல்கிறேன்னா, பேரர் சார் இப்போ சமீபத்தில், அதாவது திருப்பாச்சி, அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சுக்கு போனார். அதுக்கப்புறம் திருப்பதி, இப்படி பல முன்னணி நடிகர்களை வைத்து இயக்கிய ஒரு பெரிய இயக்குனர். அவர்கள் கையால் நான் வந்து அவார்டு வாங்குறேன் அப்படின்றப்ப எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த பெருமைகள் அனைத்தும் வின்ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும். மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல விருதுகள் உங்கள் கையால் இருந்து நான் வாங்கணும். அதுக்கு நீங்கள் பொதுமக்கள், ரசிகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தங்கச்சி அக்கா அவங்களுக்கு, ஜெயா, ஸ்ரீலங்கா ஜெயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாடுவோம். ஆனால் அந்த தங்கச்சி கொஞ்சம் அந்த இதெல்லாம் சேர்த்து பாடினீங்க, அது எனக்கு விவரம் தெரியல. உடனே நான் பேரர் சார்கிட்ட தான் கேட்டேன், கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா தமிழ் பாடக புத்தகத்திலே அது பாதி தான் இருக்குது, அது போக போக அப்படியே சுருக்கிட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பேரர் சார் சொல்லும்போது தெரிஞ்சுது. ஏன்னா நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டேன், அது எனக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியணும், அது யார் சொன்னாக்க அவங்களுக்கு போய் தெரியுமோ புரியுமோ அவங்க சொன்னாதான் சரியா இருக்கும். அதனால அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதோட விரிவாக்கத்தை வந்து பேரர் சார் பேசும்போது எனக்கு மட்டும் இல்லை, இது வீடியோ மூலமாக இப்படி ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் ஆர்வலர்கள், உணர்வு உள்ளவர்கள், தமிழர்கள், இந்தியர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். அதனால பேரர் சார் வந்து பேசும்போது அந்த தமிழ் வாழ்த்துக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கத்தை கொஞ்சம் சொல்லணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொண்டு, இந்த முப்பெரும் விழா இன்னும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வந்து அடைந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்ததாக PRO டைமண்ட் பாபு அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம்.
அடுத்ததாக பெருந்துளசி அவர்களை அழைக்கின்றோம். சார் அங்க சார் வரும் இதுல வச்சிருங்க சார், இங்க வச்சிருங்க. இதுல வச்சிருங்க. இதோ இருக்கேன், இதோ வச்சிருங்க. வர்ஷினி ஸ்ரீராம் அடுத்ததாக வர்ஷினி ஸ்ரீராம் அவர்களையும் அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பேரரசு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் விஜயமுருகன் முதன்முறையாக எங்கள் யூனியன் பிஆர்ஓ யூனியனில் மெம்பராக பிஆர்ஓவா அதான் மக்கள் தொடர்பாளனா உறுப்பினராக சேர்றதுக்காக அவர் வரும்போது நாங்கள் டைம் கொடுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லி ஒரு வருஷம் அவர் வெயிட் பண்ண வச்சு அதுக்கு மறு வருஷம் தான் அவர் மெம்பர் ஆக்கணும். ஆனால் வெயிட் பண்ணார், பொறுமையாக இருந்தார். இன்றைக்கி எல்லாருமே உடனே சேர்த்துடுறோம். ஆனால் ஒரு வருஷம் அவர் வெயிட் பண்ணார். அவர் சேர வந்தது மக்கள் தொடர்பாளன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவர் வளர்ந்து மக்கள் தொடர்பாளன் ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்காரு. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரிக்கை நடத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. 14 வருஷமாக தொடர்ந்து ஒருத்தர் நிறுத்தாமல் நடத்தின்னு இருக்காருன்னா, பெரிய பெரிய பத்திரிகைலாம் கொரோனா காலகட்டத்தில் நிறுத்திட்டாங்க, அந்த பத்திரிகைங்களே வரல, பெரிய பத்திரிகைங்களே. ஆனால் இவரது மட்டும் வந்துகிட்டே இருந்தது. தொடர்ந்து அதை பண்ணார். ஒரு நடிகர், ஒரு பிஆர்ஓ, ஒரு வசனகர்த்தா, ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், இவ்வளோ வடிவங்களை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்றைக்கி சினிமாவில் வாய்ப்பு தேடி நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வராங்க. அதில் ஒரு 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் இவருக்கு எல்லா வடிவமும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பத்திரிகையாளராகவும் எல்லா அம்சங்களும் ஆண்டவன் கொடுத்துருக்காரு. அப்பவே நிச்சயமாக இவர் நல்ல நிலைக்கு, அதாவது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் இருந்தாலும் எனக்கு இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அவருடைய பேச்சு, நடவடிக்கை, செயல்பாடு அனைத்துமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு வரதான் போகிறாருங்கிறது தெரிஞ்சது. அதே லெவலுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்க உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் வளரணும், வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த விஜயமுருகனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விருது வழங்கும் வைபவம் இயக்குனர் திரு பேரரசு அவர்களால் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. டாக்டர் ஈகை கே கருணாகரன் அவர்கள் தலைமையில் இவ்விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அஞ்சலினா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக ஜெயா அவர்களை அழைக்கின்றோம். அவங்க தான் வரணும். ஜே.எஸ். ராமநாதன் அவர்கள். அடுத்ததாக ஆர்.கே. ரமேஷ் அவர்கள். அடுத்ததாக திரு ராகவா ஹரி கேசவா அவர்களை அழைக்கின்றோம்.
அடுத்ததாக திரு சுரேஷ் அவர்களை அழைக்கின்றோம். வராங்களா? வரல. வாங்கி அப்படியே பின்னாடி. திரு கர்ணா அவர்களை அழைக்கின்றோம். திரு சக்திவேலன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு ராம் கம்பர் அவர்களை அழைக்கின்றோம். திரு சமீர் அவர்களை அழைக்கின்றோம். திரு கே அமர்நாத் அவர்களை அழைக்கின்றோம். செல்வி ரபேகா அவர்களை அழைக்கின்றோம். திரு ராஜசேகரன் அவர்களை அழைக்கின்றோம். திரு எஸ் சாய் சுரேஷ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து எம் அக்பர் கான் அவர்களை அழைக்கின்றோம். வர்ஷினி ஸ்ரீராம் அவர்களை அழைக்கின்றோம். விமலா ராஜநாயகம் அவர்களை அழைக்கின்றோம். திரு கிரி அவர்களை அழைக்கின்றோம். திரு கே ஓ முருகன் அவர்களை அழைக்கின்றோம். திரு ஜுவராஜ் அவர்களை அழைக்கின்றோம். ஆர் எஸ் கார்த்திகேயன் அவர்களை அழைக்கின்றோம். ஜே விஜய் கார்த்திக் அவர்களை அழைக்கின்றோம். வாங்க வாங்க டக்கரங்க அண்ணா நடுவுல நிக்காதண்ணா நடுவுல நிக்காதண்ணா என்னையா நீங்க வாயா என்னையா திரு டி விஸ்வநாத் அவர்களை அழைக்கின்றோம். திரு நாசர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக எம் கே குமரன் அவர்களை அழைக்கின்றோம். முகமது அலி அவர்களை அழைக்கின்றோம்.
முகமது அலி அவர்களை அழைக்கின்றோம். ஜே.எஸ். வெங்கட் அவர்களை அழைக்கின்றோம். திரு கே. சங்கர் அவர்களை அழைக்கின்றோம். முகமது அமர்தா முகமது சபீர் அகமது அவர்களை அழைக்கின்றோம். சரி, எல்லாம் முடிங்க. டாக்டர் டிட்டோ ஷர்மின் அவர்களை அழைக்கின்றோம். வந்திருக்கு. அவ்வளவுதான். ஜே.எஸ். வெங்கட் சொல்லிட்டேன். திரு ராஜநாயகம் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி சொல்லுங்க. அடுத்ததாக தன்ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். இலங்கை தலைநகர் கொழும்பிற்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்காக நான் இலங்கை திட்டமிடுதல் மந்திரியினுடைய தலைமையில் திரு மௌலானா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்தான் அருமை சகோதரி ஜெயா அவர்களை அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சந்தித்தேன். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது, இந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையிட்டேன். உடனடியாக வருகிறேன் என்று தொப்புள்குடி உறவுமுறையாக இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளராக வந்தவர்கள் தொகுப்பாளராக மாறிவிட்டார்கள். இதுதான் ஒரு பெரிய சாதனை. அவர்களுக்கு கண்மணி அவர்கள் மாலை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். இயக்குனர் அவர்களுக்கு பேரரசு அவர்கள் மாலை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். வணக்கம். கண்மணி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மகளிர் முன்னேற்றத்திற்காக பெரும்பாலும் பெரிய ஒரு பயணங்களை செய்திருக்கிறார். கண்மணி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் ரீதியாகவும் மகளிர் ரீதியாகவும் பல சாதனைகளை செய்திருக்கிறார். எனக்கு ஒரு
25 ஆண்டு கால சிறந்த நண்பர் என்பதை சொல்லி அவர்களுக்கு பாராட்டுதலையும், மேடையில் அவரை குறிப்பிட மறந்ததற்காகவும், என ஒரு குறிப்பிடத்தக்க பெண்மணி, மிகப்பெரிய சாதனையாளர் கண்மணி சீனிவாசன் அவர்களை மகளிர் வாழ்வுக்காக இன்னைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத பெண்மணியை இங்கே மேடையில் சந்திப்பதில் அவருக்கு பாராட்டு கிடைப்பதில் மனமகிழ்வு அடைகிறோம். கூல் சுரேஷ் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. ஜேபி ஹாலிடேஸ் உரிமையாளர் அன்பு சகோதரிக்கு மாலை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. கோவையிலிருந்து மருத்துவத்துறையில் சாதனை செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சிந்து அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு சாலை அணிவிக்கிறேன். மாலை அணிவித்து கௌரவம் செய்யப்படுது. பெரிய மலை இருக்கு, பெரிய மலை. அவருக்கு போட்டுருங்க. நிறைவாக நிறைவு உரை சினிமா துறையின் பாதுகாவலர், சிறந்த குறும்பட தயாரிப்பாளருடைய உறுதுணையாக இருந்து சினிமா துறையை மீட்டெடுக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அனைவரையும் அரவணைத்து செயலாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்குனர் இந்த மேடையில் நம்மளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றியை கூறி நிறைவுரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் முடிச்சுருவோம். இந்த மேடையில் பேசுறது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்லாம் இங்கே இருக்காங்க. ஆமாம், அப்புறம் பிஜேபியில் மேடை பேச்சாளர்களும் கண்மணி அவர்களும் இங்கே இருக்காங்க. ஏடிஎம்கில் வரல, ஏன்னா பிஜேபி வந்தாலும் ஏடிஎம் ஒன்று தான். அப்போ அதனால் ஏடிஎம் வரணும் அவசியம் இல்லை, பிஜேபி வந்துருக்கு. நம்ம வின்ஸ்டார் விஜய், தளபதி விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. இன்னொரு விஜய் தேவைப்படுறதுக்காக வராரு உள்ள. ஆமாம், இன்னொன்னா இப்போ பத்மஸ்ரீ கமலஹாசன் இருக்காரு. முதல்ல காதல் இளவரசன், அதுக்கப்புறம் சூப்பர் ஆக்டர், அதுக்கப்புறம் உலக நாயகன். ஆமாம், அவர் 150 படமும் கழிச்சு தான் இப்போ விண்வெளி நாயகன் இப்போ. ஆனால் நம்மளால பிகினிங்கே வின்ஸ்டார். நீங்கள் என்ன 150 படம் கழிச்சு தான் நீங்கள் விண்வெளிக்கு போவிய, நாங்கள் பிகினிங்கே போயிடுவோம். அதனால் அவளுக்கு கான்ஃபிடண்ட் அவருக்கு, நம்மளுக்கு. நம்ம சினிமா திரையுலகில் இருட்டுக்குள்ளேயே கூலிங் கிளாஸ் 2 பேர் தான். ஒன்று மிஸ்கின், அவர் தேட்டர்லேயே படம் பார்க்கும்போது கண்ணாடி போட்டு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம வின்ஸ்டார் விஜய் தான். ஆமாம், கூலிங் கிளாஸ்க்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. பாருங்க என்ன அழகு அவருப்பா. ஆமாம், கெத்து வேணும்லங்க. நம்ம
கெத்து வேணும்ல. அது எப்பவுமே அவருக்கு மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு உண்டு. இப்போ ஒரு போலீஸ்கார படம் எடுத்து அது போலீஸாக நடித்தா எப்படியோ, ஒரு ராணுவ வீரர் படம் தயாரித்து அவரே அதில் ராணுவ வீரர் நடித்தா எப்படியோ, அதே மாதிரி தான் மக்கள் தொடர்பாளர். அவரே படம் எடுத்து அவரே அதில் ஹீரோ. இது வந்து என்னன்னா, படமும் பார்க்கக்கூடாது, தான் இருக்க நேசிக்கிற அந்த தொழிலுக்கு தொழில் வெளிப்பாடு தான் இந்த மக்கள் தொடர்பான டைட்டில். அது என்ன கேரக்டர்னு தெரியல நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு போலீஸா இல்லை வாலிபால் பிளேயரா இல்லை பிளே பாயா. இந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. விரும்புகிறேன் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூல் சீரியஸை பற்றி ஒன்று உண்மையிலே அவர் சினிமாவில் வந்து அதிகமாக இல்லாது என்னென்னா இப்போதைக்கு. ஆனால் 5 நிமிஷம்ண்ணே நான் பேசும்போது தான் எல்லாமே வரும். பெல் அடிப்பாங்க, சீக்கிரம் முடின்னு சொல்லுவாங்க. அவர் விசுவாசம், அதான் ரெண்டும் இல்லாது. ஒன்று கதை, இன்னொன்று விசுவாசம். இப்போ அதிகம் சினிமா இல்லாது. அவர் எங்கேயுமே சந்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார், சிம்பு விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அது ஒரு நன்றி உணர்வு. அது மாதிரி இந்த ஸ்டேஜ் சொல்லும்போது என்னோட பரமசிவனும் பாத்திமா படத்துக்கு அவர் சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றிய இந்த மேடையில் இயக்குனருக்கு சொல்றார். என்ன இப்போ ஒரு கார்வண்ணன், இசக்கி கார்வண்ணனுக்கு ஒரு இயக்குனருக்கு நன்றி சொல்றார். அது என்னன்னா, இன்னைக்கு வந்து யார் என்ன விருது வாங்கினாலும் சரி, யாரும் டேரக்டர் நினைக்கிறதே இல்லை. இப்போ தன்னோட நடிப்புக்கு கிடைச்ச விருது அந்த இதுதான் இருக்காங்க. விட அந்த நடிப்பு எந்த படத்துக்காக, எந்த கதைக்காக, அந்த கதையை எழுதுனது யாரு, அது வசனம் எழுதுனது யாரு, நம்மகிட்ட அந்த நடிப்பு வாங்கினது யாரு, அது இல்லை. என்னோட ஒரு படம், அதுல ஒரு வில்ல நடிகருக்கு சிறந்த தமிழ் மாநில விருது கிடைச்சது. கலைஞர் கையால அவரு வாங்குறார். மாநில விருது கிடைக்கிறது ஒரு சிறப்பு, கலைஞர் கையால வாங்குறது அடுத்த சிறப்பு. நல்ல விஷயம் தான். அவருக்கு விருது கிடைச்சது, பத்திரிகையில எல்லாம் வெளிப்படுத்தினாரு, கலைஞர் கையால விருதும் வாங்கினாரு. அந்த படத்தை இயக்குனரான எனக்கு ஒரு போன் பண்ணி அந்த ஒரு நன்றி சொல்ல வேணாம், அந்த சந்தோஷத்தை கூட பகிர்ந்துக்கல. இன்னைக்கு குடிச்சு பேசும்போது தான் எனக்கு இப்படியும் நடிகா இருக்காங்க போல இருக்கு. நமக்கு சிறந்த நடிகருக்கு விருது கிடைச்சா அந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லுவாங்க போல இருக்கு. அப்படிங்கிற ஒரு அதிசயமா தான் உங்களை இன்னைக்கு குடிசுரேஷ நான் பார்த்தேன். குடிசுரேஷ் நன்றி உங்களுக்கு. ஆனா நன்றிங்கிறது நன்றி தான் வாழ்க்கையில முன்னேற முடியும், வளர முடியும். நன்றி. உட்காருங்க. இந்த பாக்கியம் மாத இதழ் 14வது வருடம். ஏன்னா அது பெரிய சாதனை. அவர் வந்து ஒரு பெரும் பணக்காரர் இல்லை, ஒரு பெரிய அரசியல் பின்னணி இல்லை, பெரிய நடிகர் இல்லை, பெரிய இயக்குனர் இல்லை. பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குனர்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க, இவ்வளவு தூரம் நடத்த முடியல. ஆனா ஒரு 14 வருஷம் கடந்து இன்னைக்கு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுவே மிகப்பெரிய சாதனை. இன்னொன்னு பத்திரிகை தொடர்பாளன் மக்கள் தொடர்பாளன். இந்த படத்துல அவர் ஹீரோங்கிறது இன்னாரது நடிக்கலாம் அப்படின்னு இல்லை, கதைக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கேற்ற நடிப்பை கொடுக்கணும், அவ்வளவுதான். அதை கரெக்டா பண்ணிட்டாலும் மக்கள் நம்மள ஏத்துக்குவாங்க. இந்த மாதிரி இவருடைய தன்னம்பிக்கை தான் இந்த படத்துல அவரே கதாநாயகன் நடிச்சு இன்னைக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறாரு. அண்ணன் கருணாகரன் அண்ணன் நடிச்சிருக்காங்க, மேடம் கண்மணி மேடம் எல்லாரும் வந்து வாழ்த்திருக்காங்க. எல்லாருடைய வாழ்த்தும் அவரை வெற்றியடைய வைக்கும். குறிப்பாக இலங்கையிலிருந்து ஜெய மேடம். ஏன்னா இலங்கை தமிழர் இருக்காங்கல்ல, இலங்கை தமிழர்கள்
பேசினாலும் கவிதை மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க இன்னைக்கு கவிதை வாய்ச்சாங்க, சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாருடைய வாழ்த்துக்களோடும் இந்த மக்கள் தொடர்பு படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்து. நன்றி, வணக்கம். சார்லஸ் சவுந்தரராஜன், டாக்டர் சிவசாந்தமூர்த்தி, முத்துக்குமார் அவர்களையும் அழைக்கின்றோம். விருது வழங்குவதற்காக இயக்குனர் முத்துக்குமார் அவர்களை அழைக்கின்றோம். நெக்ஸ்ட் வாங்க. இறுதி நிகழ்வாக வின்ஸ்டார் விஜய் அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். வந்திருந்து இவ்வளவு அமைதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பத்திரிகை மற்றும் இணையதளம் சேனல்கள் அனைவருக்கும் நன்றி. அருமையாக விருந்து உங்களுக்காக இருக்கிறது. வந்து அனைவரும் சாப்பிட்டு வாழ்த்தவும். நன்றி, வணக்கம்.